ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் 2 நிமிஷம்தான். நீ சற்றும் யோசிக்காத அளவுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். எப்படி இது நடந்தது நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்கும் அளவுக்கு திடீர்னு ஒரு அதிசயத்தை நடத்தி உன் வாழ்க்கையை இந்த உலகளவில் பெருமைப்படும்படி நான் செய்ய போகிறேன். ஆமேன் செல்லவே. யாருக்கும் நான் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத ஆச்சரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல விஷயங்களையும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உனக்காக கொடுக்க தான் வந்திருக்கேன். முதல்ல உன் மனசுக்குள்ள கானமாக இருக்கக்கூடிய உன் மன பாரத்தை என் மேலே இறக்கி வச்சிடு. ஏன்னா நீ கஷ்டங்களை சுமக்க பிறந்த பிள்ளை அல்ல, சந்தோஷத்தையும் சுகத்தையும் அனுபவிக்க பிறந்த பிள்ளை. இந்த உலகம் வேணும்னா உன்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீ யாரு, உன்னுடைய நல்ல மனசு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ செய்த நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் ஒரு சிலர் மறந்துட்டாங்க. அவங்க நீ செஞ்ச உதவிகளை எல்லாம் மறந்து சுயநலத்தோடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வராகியம்மா நீ செஞ்ச உதவிகளுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் நன்மைகளுக்கும் சேர்த்தே உனக்கான பலனை கொடுக்க போகிறேன். உன் மூச்சிலும் பேச்சிலும் கலந்திருக்கும் இந்த வராகியம்மா உன்னை ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன்னு செல்லமே. உனக்காக ஒரு வெற்றி கதவு நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட மாளிகையை கட்டி வச்சிருக்கேன். பொறுமையாக நீ இருந்தாலே கூடிய சீக்கிரம் அந்த வெற்றி மாளிகை உனக்காக வந்து சேரும். உன் கதவுகள் எல்லாம் உனக்கான வெற்றி கதவுகளாக மாறி நீ செய்யும் விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றியாக மாறுறதை நீ உணரலாம். எந்த சூழ்நிலையிலையும் நீ நம்பிக்கையை மட்டும் இழந்துடாத. இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கை மாறப்போகுது. புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே நீ இருந்தாலே நான் உன் கவலைகளையெல்லாம் காணாமல் போக செய்து உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுத்துருவேன். இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்திருந்தியோ அது இப்போது உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. எந்த விதத்திலும் தடைகள் உன்னை தடுக்க முடியாத அளவுக்கு நான் உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் செல்லவே. நீ போகும் வேகத்தில் நானும் உனக்கு துணையாக இருந்து உனக்கு இருக்கிற சவால்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். நீ தோற்று போயிட்டேன்னு இந்த உலகம் சொல்லிச்சுன்னா உடனே டக்குன்னு சிரிச்சிடு. ஏன்னா என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன். உன் வெற்றி கதையை எழுதி வச்சிருக்குது இந்த வராகி அம்மா நான் அல்லவா? உன் தலைவிதிப்படியே நீ வெற்றி பெறணும்னு தான் நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த உலகம் என்ன சொன்னாலும் அதை தாண்டி நான் உனக்கான நல்லதை கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன். நீ எதை இழந்தாயோ அதை விட சிறந்ததை தான் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு நல்லதுன்னா கண்டிப்பாக உன்னை வந்து தேடி வரும்படி நான் செய்வேன்னு செல்லமே. நீ என்கிட்ட எதிர்பார்த்ததை விட மேலான ஒன்றை நான் சிறப்பாக கொண்டு வந்து தருவேன். நீ எப்போதும் நிம்மதியாக இரு. இத்தனை நாளா நீ மனசில் சுமந்த கஷ்டங்களும் உன் தலைமையில சுமந்த பாரங்களும் இப்போது என் அருளால் இறக்கி வைக்கப்பட போகுது. இத்தனை நாளாக கஷ்டங்களை சுமந்து கவலையை சுமந்து தவித்த உனக்கு இப்போதே என் அருளால் அனைத்தையும் சரி செய்ய போகிறேன். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என்னுடைய செயல் நினச்சிக்கோ. என்னை சரணடைந்த உனக்கு எந்த விதத்திலும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தோல்விகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் மன வருத்தத்தையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு எதிராக எத்தனை பேர் வந்தாலும் எதிர்ப்புகளை கண்டு நடுங்க வேண்டாம். ஒரு சிறு புழுவை போல பிரச்சனைகளை பார்த்து சுருங்கி போகாதே. கடல் அலைகள் எவ்வளவு பெருசாக வருது, அது கரையில் மோதி உடஞ்சி காணாமல் போகுதல்லவா? அதே போலவே உன் பிரச்சனைகளும் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் அது உன் மேலே வந்து மோதிட்டு உடஞ்சி காணாமல் போயிடும். உனக்காக எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகி அம்மா இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. உன் உடம்பையும் மனசையும் காயப்படுத்துகிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த வராகி அம்மா அனுமதிக்க மாட்டேன். அமைதியாக நீ பொறுமையாக இரு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சரியான நேரத்தில் இனி அனைத்தும் சிறப்பாகவே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ கற்பனை கூட செய்யாத, கனவுல கூட நினைக்காத அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ பொறுமையாக இருந்தாலே
இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொடுப்பேன். எல்லார்கிட்டையும் போய் உன் மன வருத்தத்தையும் வலியையும் வேதனையும் சொல்லி அழுகாதே. ஏன்னா யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. நீ மனசில் உன் வருத்தத்தை எல்லாம் சொல்லும்போது ஐயோ பாவம்னு கவலைப்படுறவங்களும் உனக்கு ஆறுதல் சொல்கிறவங்களும் அப்புறமா அந்த பக்கம் போய் நீ சொன்னதையெல்லாம் நினச்சி சிரிப்பாங்க. அடுத்தவங்கக்கிட்ட அதையே சொல்லி கேலி பண்ணுவாங்க. இந்த உலகம் பொய்யானது, போலியானதுங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கும் ஆறுதலும் தற்காலிகமானது தான். அதில் எல்லா விதத்திலும் உண்மைகள் இருக்கும்னு சொல்ல முடியாது. என் அரவணைப்பும் இந்த வராகி அம்மாவின் அன்புமே உனக்கு நிலையானது, நிரந்தரமானதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ கதவை மூடிக்கிட்டு அழுகும் போதும், யாரும் இல்லாமல் தனிமையில் துடிக்கும் போதும் நானே உன் பக்கத்தில் உட்காந்து உன் கண்ணீரை தொடச்சேன். கண்டிப்பாக உன் கஷ்டங்களையும் காணாமல் போக செஞ்சிருவேன். உன் பலவீனம் என்னங்கிறத இந்த உலகத்துக்கு நீ ஒருபோதும் காட்டாதே. உன் பலம் என்னவோ அதை மட்டும் காட்டினா போதும். ஏன்னா உன் பலவீனத்தை வச்சே உன்னை தோற்கடிக்க இந்த மனிதர்கள் முயற்சி செய்வாங்க என் செல்லமே. உன் பலத்தை இந்த உலகத்துக்கு காட்டி அதன் மூலமாக நீ ஜெயிச்சு நிற்கணும். உன் வெற்றியை இந்த உலகமே திரும்பி பார்க்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. உனக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன்னை ஏமாத்துனவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, உன்னை கஷ்டப்படுத்தினவங்கெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே தான் இருக்குது. நீ செஞ்ச தர்மம் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உனக்கு எதிராக துரோகம் செய்த மனிதர்களை எல்லாம் இந்த வராகி அம்மா ஒருபோதும் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். நீயும் அடுத்தவங்களை பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுடு. யாரையும் பழிவாங்காம உன்னுடைய செயல்களை நீ சிறப்பாக செய்யணும். நான் கொடுக்கும் தீர்ப்பு மிக கடுமையானதாக இருக்கும். அதாவது கெட்டது செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன். அதே போல் நல்லது செஞ்சவங்களுக்கு உரிய நன்மையையும் மிக பெருசாக பிரம்மாண்டமாக வெற்றியாக கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கு நியாயம் கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ என்னை தேடி எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். 1000 மைல்கள் கடந்தாலும் உனக்குள்ளேயே நான் இருப்பதை உணராத வரைக்கும் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேராது. உன்னை சுற்றி சுற்றி தான் இந்த வராகி அம்மா வந்துக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணீரை தொடச்சதும் நான் தான். நீ சோர்ந்து விழும்போது உன்னை தூக்கி நிறுத்தியதும் நான் தான்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தை நீ உன்னுடையது நினச்சியோ அது எல்லாமே கண்டிப்பாக ஒரு நாள் உன்னை விட்டு போயிடும். எதையும் தேடி ஓடி கஷ்டப்படாதே. எதெல்லாம் உனக்கானதோ அது தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். எது நல்லது எது தர்மம் நினைக்கிறியோ அந்த செயல்களை சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு. ஒவ்வொரு அடியையும் நீ நல்லதுக்காக எடுத்து வைக்கும்போது நான் உனக்காக 10 அடிகள் உன்னை முன்னேற்றி தள்ளுவேன். ஆமேன் செல்லமே. நீ செய்கிற நல்ல விஷயங்களுக்கு எல்லாமே நான் உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறேன். நீ படும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்து நான் உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு நினைக்காத. நீ படுற கஷ்டங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட விஷயங்களை அகற்றி நல்லதை உனக்கு கொடுக்கும் வாய்ப்புகள்ன்றதை புரிஞ்சுக்கணுமே செல்லமே. நீ விதைச்சதை தான் நீ அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கே தவிர நான் உனக்காக புதுசாக எதையும் செய்யலை. நீ ஏற்கனவே செஞ்ச நல்லதும் கெட்டதும் தான் இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மையாகவும் தீமையாகவும் வந்து கூட உன்னை பாடப்படுத்துது. இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் உன் மனசாட்சிக்கு சரின்னு பட்ட விஷயங்களை நீ செய்யலாம். ஏன்னா உன் மனசாட்சிக்குள்ளே தானே நான் இருக்கேன். கண்டிப்பாக நானே உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். எந்த விஷயத்தையும் நினச்சி பயப்படாமல் மனசுக்குள்ளே இருக்க பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு தைரியமாக எந்திரிச்சு நில்லு. உன் தலைவிதியை நீயே எழுதி கொள்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கேன். நீ துணிஞ்சு தைரியமாக நிற்கும் போது நானே உனக்கு நிழலாக வந்து நிற்பேன் செல்லமே. யார் உன்னை வீழ்த்த நினைச்சாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. யாராலும் அழிக்க முடியாத ஆத்ம சக்தியாக இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். இந்த உலகம் உன்னை யாரும் இல்லைன்னு சொல்லி கைவிட்டாலும் நான் உனக்கு எல்லாமுமாக இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு தயங்கி நிற்காதே. தடைகளை தாண்டும் பலத்தை இந்த வராகி அம்மா நான் உனக்கு கொடுக்குறேன். இந்த உலகம் உன்னை தோற்கடிக்க நினைக்கும் போதெல்லாம் நான் உனக்கு பின்னால் ஒரு பெரும் மலையாக நிற்பேன்றதை மறந்துடாதே. பெரும் மலையாக நான் இருந்து உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன்.
உனக்கு துணையாக நான் இருக்கும்போது என்னை மீறி யாராலும் உன்னை அசைக்க கூட முடியாது என் செல்லமே. யார் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் அவமானப்படுத்தினாலும் அவங்க கண்ணு முன்பாக நான் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க வைப்பேன். உன் கண்ணீரின் துளிகளையெல்லாம் நான் தொடச்சி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ பொறுமையாக இருந்தாலே காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறிடும். இப்போது நடப்பது எல்லாம் உன் விருப்பப்படி நடக்கலை, நீ எதிர்பார்த்தது நடக்கலைன்னு நீயாகவே சோர்ந்து போக வேண்டாம். உனக்கு எப்போது எதை செஞ்சு கொடுக்கணும்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். நான் செய்வது எல்லாம் உன் நன்மைக்கானதாக மாறும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் விருப்பத்தை விட உனக்கு தகுதியானதை, சிறப்பானதை, உனக்கு மேலான ஒன்றையே நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ எதையெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சியோ அதற்கான ஆரம்பத்தையும் நான் தான் உருவாக்க போகிறேன். நீ இழந்தது வெறும் பொருள் அல்ல, அது உனக்கு தேவையில்லாத ஒரு பாரம் நினச்சிக்கோ. தேவையற்ற உறவுகளையும் தேவையில்லாத விஷயங்களையும் மட்டும்தான் நான் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைப்பேன்ற புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. உன் பிரார்த்தனைகள் எதையும் நான் காது கொடுத்து கேட்கலன்னு நினைக்காத. உனக்கான பதிலைத்தான் நான் மௌனமாக செதுக்கிட்டு இருக்கேன். கடல்ல இருக்க அலைகள் ஓஞ்ச பிறகு கீழே போனாதான் முத்தை எடுக்க முடியும். அதே போல உன் மனசுல இருக்க குழப்பங்கள் தீர்ந்த பிறகு தெளிவோட நான் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொடுப்பேன். நம்பிக்கையோட மட்டும் நீ இருந்தால் போதும். மற்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட அதுக்கு பலன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டாய் அல்லவா? இப்போது காலம் வரும் வரை, உனக்கான கனிகள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. விதையை போட்டவன் தூங்கலாம், ஆனால் விதைகள் தூங்காது. அந்த விதை எப்படியாவது அது வேர் விட்டு செழிப்பாக வளர்ந்து மேலே செடியாக மாற்றவே முயற்சி செய்யும். அதே போல எதிர்ப்புகள் உன்னை சூழ்ந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கும் தெரியாமல் உன்னை பாதுகாத்து துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெரும்படை ஒருபோதும் நான் ஓய்வு எடுக்க மாட்டேன்னு செல்லமே. எந்த விஷயத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன், எதுக்காகவும் நான் தயங்க மாட்டேன்னு நீ நம்பிக்கையை மட்டும் கையில் எடுத்துக்கோ. நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும் என் செல்லமே. நம்பிக்கையோடு இரு. இப்போதெல்லாம் அடிக்கடி நீ மனசு நொறுங்கி போகிறத நான் பார்க்குறேன். நீ என்னதான் மனசு நொறுங்கி போனாலும், இதயம் உடைஞ்சு போனாலும் எனக்கு அது பிடிச்சதாகவே இருக்குது. உன்னை நேசிக்கிற நான் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் நேசிக்கத்தான் செய்கிறேன். அமைதியாக இருந்தாலே நான் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வந்துடுவேன். உனக்கு தேவையான அமைதியையும் உனக்கான நல்வழியையும் நான் சரியான நேரத்தில் நிச்சயமாக காட்டுறேன். முன்னை விட நீ அதிக பலத்தோடு எந்திரிக்க போகிற. ஒளிபடும் கற்கள் தான் சிலையாக மாறும். இப்போது நீ படும் வேதனைகள் எல்லாம் உன்னை ஒரு அழகான சிற்பமாக உருவாக்கும் என் செல்லமே. எந்த விதத்திலும் சோதனைகள் உன்னை அழிக்க நான் விட்டுட மாட்டேன். இன்னும் உன்னை மேன்மைப்படுத்தி உனக்கான வெற்றிகளையும் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போது நீ சந்திக்கிற துயரங்கள் எதுவும் உனக்கு நிரந்தரமானது கிடையாது. இரவு எவ்வளவுதான் நீண்டதாக இருந்தாலும் விடியல் வருவதைப் போலவே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இப்போ உன் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் வீசும்படி இந்த வராகி அம்மா வழிகாட்டுவேன் என் செல்லமே. என்னால் முடியாது நீ சோர்ந்து போயிருக்கதால தான் இப்போ இந்த வராகி அம்மா நான் உன்னை பார்க்க வந்தேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க போகிறேன். உனக்கே தெரியாமல் நான் உனக்குள்ள தைரியமாகவும் பலமாகவும் விட்டிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ அழுகும்போது நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் தொடச்சி விட்டு உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் ஏமாத்தினாலும் உன் முதுகில் குத்தினாலும் உனக்கு துரோகம் செஞ்சாலும் நான் உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவேன்.